எங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லாதனால ஆத்தோரமா குடியிருந்து வருகிறோம். பல நாளுகளாக எங்களுக்கு யாரும் எந்த உதவியும் பண்றது, நாங்களும் எதுவும் கேட்கல. ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்ல இருக்கு உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கு எல்லாம் நடுத்துட்டு மணல் மேடு நடுத்துட்டு பகுதியில இந்த அட்ரஸ்ல தான் கொடுத்தாங்க உங்களுக்கு? இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க, நடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. இதான் ரேஷன் கார்டு ஒகேனக்கல் தான் வாங்குறோம், ஓட்டு இங்க தான் போடுறோம், எல்லாமே இங்க தான் பண்றோம். எல்லா அரசியல்வாதியும் எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் வராங்க, வந்து கேக்குறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்றோம். அது பண்றதுனால எதுவும் பண்றது இல்ல, எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிட்டாங்க. இப்ப எங்க போய் நான் நிக்கிறது மழை காலத்துல பக்கத்துல. நைட் எங்க இருந்தீங்க? நைட்டு வந்து இதுக்குள்ளேயே தான் இருந்தோம், விடிய விடிய மழையில நினைச்சிட்டு இங்கே தான் கடந்தோம். வணக்கம், நான் மாரிமுத்து. நீங்க பார்த்த இந்த வீடியோ ஒகேனக்கல் பெண்ணகரம் பகுதியை சேர்ந்த ஒரு இடத்துல எடுக்கப்பட்டது. காட்டுல வீட்டை கட்டிட்டாங்கன்னு சொல்லி வனத்துறையினர் அங்க வாழக்கூடிய மக்களை அகற்றும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இந்த சம்பவம் குறித்து எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அது என்னன்னா, அங்க வாழறவங்க மனித இனம் தான் அரசாங்கத்துக்கு தெரியுமா? இவங்கள அகற்ற வர அந்த அரசு ஊழியருக்கு இவங்களும் மனித இனத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியுமா தெரியாதா? அதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஒருத்தனுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் ஆத்துல இருக்கிறானா, மேட்டுல இருக்கானா, காட்டுல இருக்கானா, எங்க குடியிருக்கிறான்னு பார்க்கணும்னு அறிவு இருக்கா இல்லையா? அவன் எங்க இருந்தாலும் ஓட்டர் ஐடி கொடுத்துட வேண்டியது, ஓட்டு போட சொல்ல வேண்டியது. சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் ஒருத்தன் வீட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன ஆட்சி செஞ்சு கீழ்ச்சிட்டீங்க? அப்படியே எதுக்கு ஓட்டு போட சொல்றீங்க? ஒருத்தவங்க தங்கறதுக்கு வீடே இல்ல, அவனை ஓட்டு போட சொல்றீங்களா? இவ்வளவு அறிவு இருக்கா? அசிங்கமா இல்ல? இத்தனை வருஷத்துல நீங்க ஆட்சி செஞ்சது இப்ப தெரியுதா? வனத்துறையர்னா லீவ் போட்டு ஊருக்கு போயிருந்தாங்களா? இத்தனை வருஷமா தெரியாதா? சரிங்க, ஒருவேளை அந்த மக்கள் அங்க இருக்க கூடாதுன்னா எங்க இருக்கணும்? அதை நீங்களே சொல்லுங்களேன். அவங்க எங்கன்னா இருந்தா எங்களுக்குன்னா அப்படிலாம் நீங்க சொல்லிட முடியாது. ஏன்னா இது மன்னராட்சி காலம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி பாராளுமன்றம் அமைச்சு மக்கள் எல்லாம் ஓட்டு போட சொல்லி எம்எல்ஏ தலைவர் அது லொட்டு லொசுக்குன்னு ஆட்சி செய்யற காலம். எப்படி? மக்கள் ஆட்சி செய்யற காலம். அதனால இந்திய குடியுரிமை ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா அவன் எங்க வாழ்வான்? அந்த வாழ்வதற்கான இடத்த கவர்மெண்ட் தான் தரணும். எப்ப தரணும்? அவனுக்கு உண்மையிலேயே வாழ்வதற்கு கூட ஒரு இடம் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் கட்டாயம் ஒரு வீடு கொடுத்துதான் ஆகணும். குடியே இல்லாம எதுக்கு குடியுரிமை கொடுக்குற? அதுதான் என்னோட கேள்வி. குடியுரிமை கொடுக்குறது முன்னாடி நீ முதல்ல குடியை கொடு. குடினா சரக்கு கிடையாது, குடி வீடு. ஆனா நீ வீட்டை கொடுக்காம குடியை கொடுத்துனுங்கிற. அந்த மக்களும் இந்தியாவில் தாங்க பிறந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாழறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது இந்தியாவில். ஏதோ ஆடு மாடை வெட்டுற மாதிரி வெட்டினுக்கிறீங்க. அந்த மக்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் செல்லாதா? அரசு ஊழியர்களுக்கு மட்டும் தான் இந்திய அரசியல் சட்டம் செல்லுமா? மக்களுக்காக சட்டமா இல்ல அரசு ஊழியர்களுக்கு சட்டமா? நீங்க யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்க? ஒரு நியாயமான அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்? இங்க வாங்க, உங்களுக்கு ஏற்கனவே பூர்வீக சொத்து எங்கேயாவது இருக்குதா? பூர்வீக வீடு ஏதாவது இருக்குதா? இல்லையா? இந்தாங்க, இங்க போய் நீங்க வீடு கட்டிங்க, இங்கெல்லாம் நீங்க வசிக்க கூடாது, இது காடு, பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி வேற இடத்துல அவங்கள குடியமர்த்தி இருக்கணும். ஒருவேளை நீங்க மாற்று இடம் கொடுத்தும் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க, அந்த வீட்டையும் வாங்கினாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தலாம். அந்த உரிமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களும் மனுஷங்க தான், எங்க இருப்பாங்க கூட நீங்க யோசிக்காம அந்த வீட்டை இடிக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்களா என்ன, நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, நீ நிம்மதியா இருக்குன்னு பாக்குறீங்களா? அவங்க இடத்துல இருந்து யோசிங்க. அந்த வீடியோல சொல்றாரு, மழை பெய்யுது, நைட்டு ஃபுல்லா மழை பெய்யுது, மழையிலே உட்காந்துருன்னு சொல்றாங்க. இதை போய் இடிச்சிங்களே, நீ போய் அந்த நைட்ல உட்காந்துருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்த வேலைக்கெல்லாம் வரீங்கல்ல அரசு ஊழியர்கள், இதுல 95% அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துல சொகுசா வாழ்ந்துட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரியாம புத்தகத்துல இருக்கிற மனப்பாடம் பண்ணி அதை பரீட்சையில கக்கிட்டு அரசு வேலைக்கு வந்துடுறீங்க. வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக வந்த கூட தெரியாம மாசம் மாசம் சம்பளம் வாங்கிக்கின்னு மக்களை சித்திரவதை பண்ணுகிறீங்க. மக்களை பாதுகாக்கத்தான் சட்டம், மக்களை பாதுகாக்கத்தான் அரசு ஊழியர்கள். அதை முதல்ல புரிஞ்சுங்க. ஒண்ணும் தெரியாத மக்கள் கிட்ட போயிட்டு உன் அதிகாரத்தை காட்டுறது, திமிரா பேசுறது, ஏய் வாடா போடான்னு பேசுறது, இதுக்காக நீ வேலைக்கு வரல. நீ யாரா வாடா போடான்னு சொல்றியோ அவங்களோட வாழ்க்கை தர உயரத்துக்கு தான் நீ வர. இது புரியல, ஏன்டா வேலைக்கு வரீங்க? ஏமாத்தி பிழைக்க எத்தனையோ தொழில் இருக்கு, அங்க போங்க. இது இல்ல இடம். அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலா இவங்களுக்கு மாற்று இடம் கொடுக்க வேண்டியவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இவங்களை அப்புறப்படுத்துறவங்க வனத்துறையினர். இவங்க 2 பேரும் என்ன நினைச்சுக்கினாங்க, இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட், அவங்க எப்ப பட்டா கொடுக்குறது, நான் எப்ப வந்து இவங்களை அகற்றுறது, என் கடமை நான் முதல்ல செய்யறேன் அப்படின்னு வனத்துறையர் வராங்க. அவங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவங்க 2 பேருமே கவர்மெண்ட்டுக்கு தான் வராங்க. இந்த கவர்மெண்ட் யாருக்காக இயங்குது? மக்களுக்காக இயங்குது. ஒருத்தன் வாழறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி போய் கட்டுறான், அதை அப்புறப்படுத்துற தெரியும் உனக்கு? இந்த அரசாங்கம் நீர்நிலைகள் எல்லாம் அடைச்சிட்டு பெட்ரோல் பங்க் கட்டுறான், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்னு கட்டுறான், அதெல்லாம் போய் அப்புறப்படுத்துங்களாண்டா. அரசு ஊழியர்கள் சில பேர் இருக்காங்க மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு.
ஆனா 98% எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல லைஃப் வந்துட்டேன், மத்தவன் எப்படி போனா எனக்கு என்ன, மத்தவன் எப்படி போனா எனக்குன்றதை விட அவங்களுக்கு எல்லாம் திறமை இல்லை, நான் பெரிய புடிங்கின்னு அவன் நினைச்சுக்கிறான். அப்படி இல்ல புடுங்கி, நீ வாழ்ந்த வாழ்க்கை முறை வேற, இங்க பல பேரோட வாழ்க்கை முறை வேற, ஒவ்வொருத்தனோட வாழ்க்கை முறையும் வேற. ஒருத்தன் கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு பெரிய கொம்பு முளைச்சு போகுது அவருக்கு. அப்படி கிடையாது. நீ எதுக்காக வரன்றதே உனக்கு தெரியலையே. சுதந்திர இந்தியாவில் இன்னும் ஒருத்தவனுக்கு வீடு கிடைக்கலையே. இத்தனை அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் இருந்து என்ன புண்ணியம், நீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். மக்கள் மேல என்னடா உங்களுக்கும் அரசு தரப்புல இருந்து இவங்களுக்கு இந்த இடத்துல நாங்க மாற்று இடம் கொடுத்துருக்கிறோம், அதனாலதான் வனத்துறையினர் அகற்றாங்க. ஒரு விளக்கம் கொடுக்கலாம், வந்து நீங்க கொடுக்கல, அதனால விளக்கம் கொடுக்கல. அரசு ஊழியர்களுக்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், நீ செய்யறது வேலை, உங்ககிட்ட வருது இல்ல மனு, அது கொடுக்கறனோட வாழ்வாதாரம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சா வேலையில இருந்தாயா, இல்ல ரிசைன் பண்ணிட்டு போ. மறுபடியும் சொல்றேன், அங்க வாழக்கூடியவங்க ஆடு மாடு கிடையாது, அவங்களுக்குன்னு இந்திய அரசியல் சட்டம் இருக்குது. அவங்க வாழறதுக்கு இடம் கொடுத்துட்டு அவங்கள அகற்றுறதுதான் முறை. அதை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன தெரியும், நாம பெரிய புடிங்கி பஸ்ட் வந்துட்டோம், இவங்களுக்காக யார் வந்து நிக்க போறாங்க அப்படிதான் நினைச்சீங்கன்னா உங்களோட ஒரு படிச்ச முட்டாள் யாருமே கிடையாது. மனுஷனுக்காக போடப்பட்டதான் சட்டம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருகிட்ட சட்டத்தை செயல்படுத்தணுமோ அவங்ககிட்ட எல்லாம் விட்டுருவீங்க, அங்கெல்லாம் பம்பிக்கின்னு வருவீங்க, ஒண்ணும் தெரியாதவங்கிட்ட போட்டு அடிப்பீங்க. சிம்பிளா சொல்றேன்னு, கஷ்டமே தெரியாம படிச்சுட்டு வேலைக்கு வந்தவன் கஷ்டத்தோடு கொடுக்குற மனுவை எப்படி படிச்சு பார்ப்பான், அந்த மனுவில் இருக்கிற வழியை எப்படி புரிஞ்சுப்பான்? வாய்ப்பே இல்லை. அதனால்தான் இங்க மக்கள் கொடுக்குற மனுவுக்கு பெரும்பாலும் தீர்வு கொடுக்கப்படுறது இல்லை. ஏன்னா இங்க அரசு ஊழியர்கள் மக்கள் கொடுக்குற மனு அவங்களோட பிரச்சனையா பாக்குறது இல்லை. அது அவனுக்கு ஒரு வேலை, அவ்வளவுதான். அது டைமுக்குள்ள முடிச்சா அவனுக்குன்னா, முடியல அவனுக்குன்னா, அவனுக்கு மாசமா சம்பளம் வரும், அவன் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு நல்லா வாழ்வான், திரும்ப அவன் பிள்ளைய அரசு ஊழியர் ஆக்குவான். பிரைவேட் ஜாப்ல ஒரு மாசத்துக்கு இத்தனை ஃபைல் முடிச்சாதான் உனக்கு சம்பளம்னே சொல்றான். ஏன் அதெல்லாம் அரசாங்கத்துல கொண்டு வர மாட்டீங்க?